ஒன்றிய அரசை கண்டித்து திமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதுமாக நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் அமைச்சர்கள், திமுக மூத்த நிர்வாகிகள் பங்கேற்று ஹிந்தி திணிப்பு தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தினர். இந்த ஆட்சியினுடைய நோக்கத்தை பொறுத்தவரைய நாங்கள் நேர்மையாக ஆளணும்னு நினைக்கிறோம். ஆனால் எங்களை குழந்தைக்குள்ள கை வச்ச மாதிரி ராத்திரியை மாற்றிக்கொள்ளக்கூடாது. இது மோடிக்கு தெரியும், மோடிக்கு தெரியும். எல்லா துறையிலும் நாம் முன்னேறி இருக்கிறோம். இது தாங்கிக்க முடியல. எவ்வளவு தடுத்தாலும் தமிழ்நாட்டுக்காரன் முன்னேறினாலே. படிப்பில் நாம தான், வைத்தியத்தில் நாம தான், ஆராய்ச்சியிலும் நாம தான். இப்படி இந்தியாவில் இருக்கிற அனைத்து துறையிலும் தமிழ்நாட்டுக்காரன் வளர்ச்சியில் இருக்கிறானா, இவன் எப்படிடா சாகடிக்கிறது என்பதற்காகத்தான் இங்கே வந்து இந்தியை புகுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கிட்டத்தட்ட பீகார் 49 தொகுதியிலே 100 தொகுதியாகவும், உத்தரப்பிரதேசம் 81 தொகுதியிலே 108 தொகுதியாகவும் வந்தபோது, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் சேர்ந்த 4 மாநிலங்கள் சேர்ந்தால் ஒன்றிய அரசை அவர்கள் அமைத்துக் கொள்ளலாம். வேறு எந்த தென்னாட்டை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, மகாராஷ்டிரா பற்றி கூட கவலைப்பட வேண்டியதில்லை. 4 மாநிலங்கள் இருந்தால் போரும், இந்திய அரசை ஆளலாம் என்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு இந்த திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். 92லேருந்து இன்னைய வரைக்கும் எத்தனை மாநிலங்கள் வெற்றிகரமாக மும்மொழி கொள்கையை செயல்படுத்தி இருக்கிறார்கள்? ஆன்சர் 0. குறிப்பாக வட மாநிலங்கள், இன்றைக்கு நம்ம ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் என்று கருதும் மாநிலங்கள் எத்தனை பேர் ஒரு மொழி கொள்கையை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்றால் அதுலேயும் ரொம்ப தேடி காண வேண்டியிருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 60% மாணவர்கள் ஹிந்தியிலேயே தேர்வை தாண்ட முடியாத அளவில் இருக்கிறார்கள். இங்கிலீஷெல்லாம் இன்னும் கனவு கூட வரலை. ஒரு 5-6 மாநிலங்கள் அதில் வெற்றி பெற்று அதன் மூலமாக தாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும். இந்தியாவிலே தென் மாநிலங்களை பற்றியோ மற்ற மாநிலங்களை பற்றியோ எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் குறிப்பிட்ட ஒரு 7-8 மாநிலங்களிலே வெற்றி பெற்று அதன் மூலம் இந்தியாவை ஆள முடியும் என்கின்ற அந்த கர்வத்தோடு அவர்கள் இன்றைக்கு மறுவரையை சிந்திக்கிறார்கள். சாதனை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநிலத்தை உயர்கல்வியிலும் பள்ளி கல்வியிலும் முடக்கி யாரும் படிக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட கொள்கைதான் புதிய கல்விக் கொள்கை. 5ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புல கவர்மெண்ட் பரிச்சைனா அந்த பையன் என்னையா செய்வான்? 3ஆம் வகுப்பு படிக்கிற 8 வயசு பையன், அவனுக்கு டவுசரே ஒழுங்கா போட தெரியாது. அவனுக்கு டவுசர் அவங்க அம்மா போட்டுட்டேன், சட்டை பட்டெல்லாம் போட்டு விட்டு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு அவனுக்கு போய் கவர்மெண்ட் பரிச்சை வச்சா அவன் என்னத்துக்கு ஆகும்? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.